வணக்கம் எல்லாருக்கும். நம்ம யார் கூட இருக்கோம்னா நம்ம ஆர்கேஜே நர்சரி ஜெயராம் அண்ணன் கூட தான் இருக்கோம். நாங்கள் இந்த கன்று மரங்கள் எல்லாம் அண்ணன்ட்ட தான் முதல்ல வாங்கியிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. இப்போவும் அண்ணன்கிட்ட அடுத்தலாம் வாங்கியிருக்கோம். ஏன்னா இந்த மரங்கள்லாம் பார்க்கும்போது வச்சு 1.25 வருஷம் தான் ஆகுது. இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் இதுக்கு முன்னால் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் இன்னொரு வேற ஒருத்தங்கிட்ட வாங்கியிருந்தோம். அவங்ககிட்ட வாங்கும்போது உள்ள மரங்களும் அங்கே இருக்குது ரூமுக்கிட்ட. அது இந்த அளவுக்கு உள்ள தோரணம் இல்லை. இந்த 1.25 வருஷத்தில் இது இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்குள்ள அடையாளத்தில் அது இல்லை. அப்படிங்கும்போது நம்ம அடுத்தால இப்போ ஒரு 80 மரங்கள் வைக்கணும்னு அடுத்தால பிளான் பண்ணும்போது நமக்கு மைண்டில் வந்தது நம்ம ஆர்கேஜே ஜெயராமன் தான். அந்தால தான் சரி ஓகே அண்ணன்ட்ட நேற்று கால் பண்ணி பேசினேன். அண்ணன் சரி ஓகே தம்பி ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு நம்ம சைட்டுக்கும் விசிட் பண்ணி மரங்களுக்கு இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு ஐடியாவும் தந்திருக்காங்க. மரங்களும் தரமான முறையில் வந்து தந்திருக்காங்க. இப்போ ஏன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை தானே முக்கியம். என்னதான் இருந்தாலும் நம்ம நிறைய இடங்கள்ல வாங்குறோம். நம்ம ஒருத்தங்கிட்ட வாங்கி 1.25 வருஷத்துல அதோட பலனை பார்த்து நம்ம அதுபடி நம்ம அவங்ககிட்ட மறுபடியும் கான்டாக்ட் பண்ணதோம் அப்படின்னா அவங்ககிட்ட குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்குது. நம்பிக்கையான ஆளு. ஏன்னா நமக்கு இந்த இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா 1.25 வருஷத்துல கொஞ்சம் மரம் தெரியட்டும் ப்ரோ. கொஞ்சம் அப்போ மெதுவா இங்கே கொஞ்சம் தள்ளிவாங்க. அப்படின்னு சரி மரம் தெரியும். அந்த குவாலிட்டியானது நமக்கு அவங்க 3 வருஷத்துல கிடைக்காதது இங்க நமக்கு 1.25 வருஷத்துல கிடைக்குதுங்கும் போது நம்ம அதை தேடி தான் நம்ம போவோம். ஏன்னா மரங்கள் அவ்வளோ அழகா இருக்குது. பார்க்கறதுக்கும் மனது நிறைவா இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அண்ணன் இப்பவும் வந்திருக்காங்க. நம்ம சைட்டை தான் விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. அப்பாவும் ஹாப்பியாக இருக்காங்கல்ல ப்ரோ? அப்பா ரொம்ப ஹாப்பி. அப்பா உடனே மீட் பண்ண முடியல. ஆமாம், அப்பா கேட்டதா சொல்லுங்க. ஆமாம், இப்போ கொண்டு வந்திருக்கிற மரங்களும் நல்லா இருக்குல்ல? குட்டை நட்டை இதே மாதிரி ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக. ஆனால் இவங்க பிரதர் நம்ம சகாயம் சாரோட சன்னு. உங்கள் பேர் என்ன ப்ரோ? ஜெலிங்ஸ்டனோட தோட்டத்தில் தான் நிற்கிறோம் நான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த தென்னை மரங்கள்லாம் ரொம்ப அழகாக அவங்களே ஃபீட்பேக் கொடுத்தாங்க. ஆனால் என்னென்னா வாழைக்கு நடுவில் நிற்கிறனால அவ்வளோ மரங்களையும் நம்ம வீடியோ எடுக்க முடியல. வாழைக்கு நடுவில் இதுக்குள்ளே மட்டும் எவ்வளோ மரம் நிற்கும் ப்ரோ? இதுக்குள்ளே மட்டும் கரெக்டாக ஒரு 85 மரங்கள் நிற்கும் தென்னைகள். அதுவும் அண்ணன் சொல்லியிருக்காங்க சஜஷன். இவ்வளோ நெருக்கமாக நீங்கள் வாங்க லைட்டாக அப்படி பார்த்துட்டு வரும்போது கொஞ்சம் நமக்கு தென்னைக்கு நீங்கள் வாழை இவ்வளோத்துக்கு போடாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பலனை நீங்கள் எதிர்பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இனி அடுத்தால நம்ம அண்ணன் சொன்னதுக்கு ஏற்றாப்புல இனி வாழைகள் இந்த ஒரு நேரத்தோட நம்ம இதை பார்த்து மெதுவாக வாங்க. சரி.